அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். திருவாரூர் திருத்தலத்தினுடைய சிறப்புகளை பல இடங்களிலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் தேவார காலம் தொடங்கி பாடி வந்திருப்பதை பார்க்கிறோம். திருவாரூர் தலத்தை சொல்லும் போதெல்லாம் தியாகராஜ பெருமானை விடங்கர் என்ற பெயராலே விசேஷமாக அழைப்பார்கள். வீதி விடங்கர் என்பது அவருடைய திருநாமம். சோழர் காலத்திய கல்வெட்டுகளிலிருந்து தொடங்கி வீதி விடங்கன் என்ற பெயர் பல இடங்களிலும் பயின்று வருவதை பார்க்கலாம். தியாக வினோதன் என்ற திருநாமமும் சோழர் கல்வெட்டுகளிலிருந்து இருந்து வர பார்க்கிறோம். பல உயர் அதிகாரிகள் அந்த பகுதிகளிலே இருந்து வந்த வாய்க்காலுக்கெல்லாம் கூட இந்த பெயரிட்டு வீதி விடங்கன் பெயரிலும் தியாக வினோதன் பெயரிலெல்லாம் அமைந்திருக்கக்கூடியதாய் இருக்கின்றது. அந்த நிலையில் திருவாரூரோடு பின்னி பிணைந்த ஒரு சொல்தான் வீதி விடங்கம் எனப்படுவது. அந்த விடங்கம் என்றால் என்ன? பிரபலமாக அறியப்படுவது இறைவனுடைய திருமேனி, அங்கே நாம் தரிசிக்கக்கூடிய திருமேனி உளிபடாத திருமேனி என்பது தான். கையில் உளி கொண்டு செதுக்காத சிறப்பு. உளி கொண்டு செதுக்கவில்லை என்றால் அந்த திருமேனி எப்படி தோன்றியது என்ற ஒரு கேள்வி வரும். நான் ஒரு திருமேனி வேண்டும் என்றால் அதை உளியை கொண்டு வெட்டி செதுக்கினால் தானே முடியும். அப்படி உளி கொண்டு செதுக்கா திருமேனி வர முடியுமா என்றால் சுயம்புவாக தோன்றலாம் என்று கொள்ளலாம். சிவலிங்க திருமேனி சுயம்புவாக பெருமான் அப்படியே ஒரு கல்லிலே ஆவிர்பவித்து அதிலே இறைவனுடைய சாநித்தியம் கூடியது என்று சுயம்பு மூர்த்தங்களை வழிபடுகிறோம். ஆனால் ஒரு புறப்பாடு செய்யக்கூடிய ஒரு திருவுருவம் தியாகராஜ பெருமானுடைய வடிவம், இது சுயம்புவாக வந்தது என்று எப்படி கொள்ளுதல் முறையாகும்? சிவபெருமான் தன்னுடைய ஹிருதயஸ்தானத்திலிருந்து அதனுடைய தாத்பரியமாகவே தன் ஸ்வரூபமாகவே படைத்து கொடுத்தார், பெற்று கொடுத்தார் என்று கொள்ளுகிறோம். அதனால் அது பரிபூரணமாக சிவபெருமானுடைய திருவுருவம் என்ற கணக்கிலேயே பார்க்கப்படுகிறது. பரம்பொருளினுடைய வடிவம் என்று சொன்னால் மந்திரத்தாலும் தந்திரங்களாலும் விழாக்களாலும் பூசைகளாலும் எந்த ஒரு வடிவிலும் விதிப்படி பிரதிஷ்டை செய்து பூசிக்கும் போது அதிலே அந்த இறைவனுடைய சாநித்தியம் கலக்கும். ஆனால் இங்கே இறைவன் தானே ஏற்படுத்தி கொடுத்தார் என்னும் போது அதில் சாட்சாத்தாக மனிதர்கள் கைபடாது வந்தது என்று பொருள்வாகிறதல்லவா? அதனால் அந்த திருவுருவத்திற்கு விடங்கம், டங்கம் என்றால் உளி, உளிபடா திருமேனி என்று பொருள் கொள்கிறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விடங்கம் என்ற அந்த பிரயோகம் திருவாரூர் தலத்திற்கு மட்டுமா என்று பார்த்தால் அப்படி இல்லை. 7 தலங்களை விடங்கத்தலங்கள் என்ற ஒரு பொது பெயரால் அழைக்கிறோம். எங்கிருந்து இவைகள் வந்தன? எதனாலே இந்த 7 தலங்களுக்கு இந்த சிறப்பு என்று பார்க்கிறோம். முதலில் இந்த 7 தலங்கள் எதெது என்று பார்த்தால் தலைமை பீடமாக திருவாரூர் திருத்தலம் இருக்க பார்க்கிறோம். திருவாரூருக்கு ஒரு புறம் கிழக்கு பக்கம் கடற்கரையை ஒட்டியே 3 தலங்கள் இருக்கின்றன. ஒன்று திருநள்ளாறு, இரண்டாவது திருநாகை காரோணம், நாகைப்பட்டினம் என்று அழைக்கக்கூடிய தலம், மூன்றாவது திருமறைக்காடு, வேதாரண்யம் என்று அழைக்கிறோமே அந்த திருமறைக்காடு. இப்படி 3 தலங்கள். இன்னும் 3 தலங்கள் திருவாரூருக்கு மேற்கு பக்கத்திலே திருக்காரவாசல், திருவாய்மூர், திருக்குவளை என்று இப்படி ஒரு பக்கம் 3 மற்றொரு பக்கம் 3 என்று 6 தலங்கள். திருவாரூரை தலைமை பீடமாக கொண்டால் 7 தலங்கள் தனிச்சிறப்பு பெற்று விளங்குவதை பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு தனித்துவம் மற்ற எந்த தலத்திற்கும் இல்லா சிறப்பாக இந்த 7 தலங்கள். அதிலே முதன்மை பெறுவது திருவாரூர். இந்த திருவாரூர் தலத்தை சுற்றி ஒரு 6 தலங்கள். இந்த 7 தலங்களிலும் விடங்கராக இறைவன் எழுந்தருளி இருக்கிறார். வீதி விடங்கர், அவனி விடங்கர், புவனி விடங்கர், நகர விடங்கர், ஆதி விடங்கர் என்று பல்வேறு விடங்க வடிவங்கள் 7 தலத்திலும் எழுந்தருளப் பண்ணப்பட்டிருக்கின்றன. இந்த 7 மூர்த்தங்கள் எப்படி வந்தன என்பதைத்தான் இன்றைய தினமொரு கதை நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கிறோம். இந்த புராணம் நமக்கு இறைவன் முதலில் இந்த முதல் விடங்க மூர்த்தம் திருவாரூரில் இருக்கிறாரே அதனுடைய தோற்றத்திலிருந்து வர பார்க்கிறோம். திருமாலும் மகாலட்சுமியும் பல காலமாக மனவருத்தத்தோடு இருந்தார்கள். காரணம், அவர்களுக்கு பிள்ளை பேறு வாய்க்கவில்லை. தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற குறை. ஏன்னா யாரை பார்த்தாலும் பெருமாளும் மகாலட்சுமியும் போலே என்று தானே தம்பதிகளை வாழ்த்துவார்கள். சாதாரணமாக வாழ்த்தக்கூடியவர்கள் அப்படித்தான் வாழ்த்துவார்கள். ஆனால் குழந்தை பேறு இல்லாமல் ஒரு தாம்பத்தியம் எப்படி முழுமை பெறும்? அதனால் அந்த இருவருக்கும் தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஒரு ஆசை. பல நாள் தவம் செய்து சிவபெருமானிடம் வேண்டி அவர்கள் துதித்து நின்றார்கள். திருவாரூரிலே பெருமான் அங்கு அந்த வான்மீகநாதராக புற்றிடங்கொண்டாராக தோன்றினாரே அந்த இறைவனிடம் வழிபடுகிறார்கள். பல காலம் தொடர்ந்த அந்த தவத்தின் காரணமாக, இன்னும் சொல்லப்போனால் திருவாரூர் தலத்திற்கு கமலை என்றொரு பெயர் உண்டு. காரணம், மகாலட்சுமி தாமரை மலரிலே கமல மலரிலே வீற்றிருப்பவளான மகாலட்சுமி அங்கே வழிபாடு செய்ததாலே அந்த நகரத்திற்கு கமலை என்றொரு பெயரும் உண்டு.
அப்படி திருமாலும் மகாலட்சுமியும் தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தார்கள். அந்த வழிபாட்டின் பலனாக இறைவன் தன்னுடைய இருதயஸ்தானத்திலிருந்து ஒரு வடிவத்தை பெற்றுக் கொடுக்கிறார். அந்த வடிவம் ஒளிபடா திருமேனியான வீதிவிடங்கராக இறைவனுடைய வடிவம். அதிலே ஒரு பீடத்தில் சுவாமியும் அம்மனும் அமர்ந்திருக்க, நடுவே குழந்தை வடிவத்திலே சின்ன பிள்ளையாக முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறார். இந்த வடிவத்தை நாம் எல்லோரும் பிரபலமாக சோமாஸ்கந்த வடிவம் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் திருவாரூரை பொறுத்தவரையில் இது சோமாஸ்கந்த வடிவம் என்று 25 மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்றாக சுருக்க முடிந்தது அல்ல. இதை ஐயைந்தின் அப்புறத்தான் என்று சொல்லுவார் அப்பர் பெருமான். 25 வடிவங்கள் என்று ஒரு பொருள் கொண்டால் 25 மாகேஸ்வர வடிவங்களுக்கும் அப்பாற்பட்டவராக தியாகராஜ பெருமானுடைய திருவுருவம் கருதப்படுகிறது. பார்ப்பதற்கு சோமாஸ்கந்த வடிவம் போலே இருந்தாலும் அவரை சோமாஸ்கந்த மூர்த்தி என்ற வரிசையில் சேர்ப்பதில்லை. இவர் தனித்துவம் பெற்றவர். அப்படி இந்த இறைவனுடைய திருவுருவம் தியாகராஜ வடிவமாக தோன்றியது. அதை திருமால் கொண்டு போய் தன் மார்பிலே வைத்துக்கொண்டு திருப்பார்க்கடலிலே யோகநித்திரையில் கிடந்து ஹிருதயஸ்தானத்தில் அந்த பெருமானை வைத்துக்கொண்டு வழிபாடு செய்தார். அதனால் அந்த பெருமான் அவருடைய மார்பில் அமர்ந்தபடியே திருமாலினுடைய மூச்சுக்காற்றிற்கு தகுந்தாற்போல் அவருடைய மார்பு மேலும் கீழும் ஏறி இறங்க அவருக்கு ஒரு தாண்டவமாடியது போலே காட்சி தந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி புறப்பட்டு வந்தவர்தான் தியாகாதிராஜ பெருமான். அந்த பெருமான் திருப்பார்க்கடலிலே திருமாலினுடைய வழிபாட்டில் தங்கியிருக்கிறார். பல காலம் கழித்து திருமாலுக்கும் லட்சுமிக்கும் மன்மதன் பிள்ளையாக பிறந்து அதன் பிறகு காமதகனம் ஏற்பட்டு மன்மதனை அனங்கனாகவே வைத்தெல்லாம் வழிபாடு என்ற அந்த நிலைக்கு போய்விடுகிறார். இப்படி பார்த்தாலும் இவர்களுடைய வேண்டுதல் பலித்து விட்டது. மன்மதன் ஒரு பிள்ளையாக பிறந்து விட்டான் திருமாலுக்கும் லட்சுமிக்கும். அடுத்து இந்த திருமேனியை இந்திரனிடம் கொடுத்தார் திருமால். நீ இனி இந்திரலோகத்தில் இந்த பெருமானை வைத்துக்கொண்டு வழிபாடு செய்து வா என்று வாழ்த்தினார். அதன்படிக்கே இந்திரன் அந்த வீதிவிடங்கரான அந்த பெருமானுடைய திருவுருவத்தை இந்திரலோகத்திற்கு எடுத்துச் சென்று அங்கே இந்திரபோகத்தோடு கூடி வழிபாடு செய்து வந்தானாம். தினமும் கற்பக மரங்களிலிருந்து பறித்து வரும் பூக்களால் அலங்கரித்து அதற்கு பல்வேறு இசையெல்லாம் பாடி நாட்டிய மங்கைகள் அவர்களெல்லாம் நடனமாட இறைவனை அப்படி பூசித்தானாம் இந்திரன். அவ்வளவு கோலாகலமாக நாள்தோறும் நடந்ததாம் திருவாரூர் பெருமானுக்கான சாயரட்சை பூஜை இந்திரலோகத்தில். அமரர் நாட்டிற்கு தலைவனாக இருந்து கொண்டு தேவாதிராஜனாக இருந்து தியாகராஜ பெருமான் அங்கே அமரர்களுக்கு அருள் செய்து கொண்டு இருந்தார். அவருக்கு பல நாளாக ஒரு ஆசையாம், தானும் அடியார்களோடு இருக்க வேண்டி, சிவனடியார்களோடு தான் இருக்க வேண்டி, தேவலோக செல்வம் என்ன, இதை துறந்து பூலோகத்திற்கு வர வேண்டும், அதிலும் மாதவம் செய்த தென்திசைக்கு வந்து சேர வேண்டும், அந்த தென்திசையிலும் பூவிதய பூங்கோயிலாய் இருக்கக்கூடியதும் பூவுலகில் முதலில் தோன்றிய திருத்தலமாய் இருப்பதும் சிவபெருமான் தன் மனதிலிருந்து தோன்றிய வடிவம் தான் இடம்பெற வேண்டும் என்று தீர்மானித்தது திரு ஆரூர் தலத்தை. அப்படி அவர் புறப்பட்டு வர எண்ணம் கொண்டார். அதற்காக ஒரு திருவிளையாடலை நடத்தி காண்பித்தார். அதன்படிக்கு பல்வேறு பலங்களோடு கூட தவோ வலிமையோடு கூடி ஒரு அசுரன், அவனுக்கு வலாசுரன் என்று பெயர். அப்படி புறப்பட்டு வந்த அசுரன் இந்திரனோடு போரிட்டான். இந்திரன் அவனிடம் இருந்த எல்லா விதமான பிரயோகங்களையும் செய்து பார்த்தும் வெற்றி பெற முடியவில்லை. வருந்தினான். ஆகா, மறுபடியும் இந்திரலோகத்திற்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டால், தான் தோற்றுவிட்டால் மறுபடியும் அசுரர்கள் பிடிக்க இந்த உலகம் சென்றுவிடும் என்று பயந்தான். என்ன செய்வது என்று அவசர கதியிலே ஒரு கூட்டம் கூட்டி அங்கே அமர உட்கார்ந்து தீர்மானித்தான். செய்த தீர்மானத்தின்படி எல்லோருமாக கடைசியில் ஒப்புக்கொண்ட தீர்மானம் என்னவென்றால், இந்த அசுரனுடைய பலத்திற்கு தகுதியாய் போரிட நம்மூரில் யாரும் இல்லை, அமரர் நாட்டில் யாரும் இல்லை. ஆனால் கீழே பூலோகத்திலே சோழவள நாட்டை மிகுந்த பலசாலியாக உடையவனும் உண்மையே பேசுபவனும் எல்லாவற்றிற்கும் மேலே சிவபெருமானிடம் நீங்காத அன்புடையவனான சோழ மன்னன் ஆட்சி செய்து வருகிறான். அவனுக்கு முச்சுகுந்தன் என்று பெயர். முச்சு என்று சொன்னால் குரங்கு என்று பொருள். இந்த முச்சுகுந்தன் குரங்கு வடிவிலே முகம் கொண்டிருந்தான். முகம் மட்டும் குரங்கு வடிவம். அந்த முச்சுகுந்தனிடம் சென்று கேட்டு அவனை அழைத்து வந்து யுத்தம் செய்ய சொல்லலாம் என்று இவர்கள் ஒரு யோசனை சொல்ல அதையும் ஏற்றுக்கொண்டான் இந்திரன். அதன்படிக்கு இந்திரலோகத்திலிருந்து ஆட்களை அனுப்பி பூலோகத்திலே முசுகுந்தனுடைய சபைக்கு வந்து அவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். ஐயா, எங்கள் நிலைமை இப்படி ஆகிவிட்டது, நீங்கள் வந்திருந்து அங்கே எங்களுக்காக யுத்தம் செய்து தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். கேட்டுக்கொண்டதன்படியே இந்திரலோகத்திற்கு முசுகுந்தன் வர தயார் செய்து கொண்டு இங்கிருந்து யாத்திரையாக புறப்பட்டு சென்றார்கள். இந்திரலோகத்திலே இந்திரன் அவரை தகுந்த மரியாதைகளோடு வரவேற்று அவருக்கான சிறப்புகள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அவரை கொண்டாடி மகிழ்வித்து தன்னுடைய தேவைகளை அவருக்கு விண்ணப்பம் செய்ய முசுகுந்தரும் அதை அங்கீகரித்தார். அதோடு கூடி யுத்தத்திற்கு தயாரானார்கள். பெரிய அளவிலே யுத்தம் நடந்தது, மிகப்பெரிய அளவில் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தின் முடிவிலே இந்திரன் எதிர்பார்த்தது போலே முசுகுந்தன் வென்றுவிட்டான்.
இந்திரன் மனமகிழ்ந்தானாம். யாராலும் வெல்ல முடியவில்லை, இந்திரலோகத்தில் கூட இந்த அசுரனை வெல்வதற்கு ஆளில்லையே, முசுகுந்தன் வந்து வென்று கொடுத்தான் என்று அவனை வரவேற்று பாராட்டி ஆறத் தழுவிக்கொண்டு மகிழ்ந்தானாம். பா முசுகுந்தா, உனக்கு என்ன பரிசு வேணுமோ கேள் என்றானாம். முசுகுந்தன் சற்றும் தாமதிக்காமல், உன்னுடைய பூசையிலே இருக்கக்கூடிய அந்த தியாகராஜ பெருமானுடைய வடிவம் அடியேனுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்திரன் பதறிப்போனான். இப்படி ஒன்றை கேட்டுவிட்டாரே, இவரதோ பூலோகத்திலிருந்து வந்தவர், இந்திரலோக செல்வங்களை கேட்பார், கற்பக விருட்சத்தை கேட்பார், காமதேனுவை கேட்பார், அல்லது என் ஐராவதத்தை கேட்டால் கூட கொடுத்திருக்கலாம். எல்லா செல்வங்களுக்கும் மேம்பட்டதாக உயிருரை செல்வமாக விளங்கக்கூடிய தியாகராஜ பெருமானை கேட்டுவிட்டாரே என்று பதறிப்போனாராம். ஆனால் கொடுத்த வார்த்தை எது கேட்டாலும் கொடுக்கிறேன் என்பது. இப்போது அவர் கேட்டது தியாகராஜ வடிவத்தை. பதறிப்போன இந்திரன் சமயோசிதமாக ஒரு வேலை செய்தான். அதன்படி தேவசிற்பிகளை அழைத்து வந்து இந்த திருவுருவம் போலே இன்னும் 6 திருவுருவங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவர்களும் நொடிப்பொழுதில் செய்து கொடுத்தார்கள். 7 தியாகராஜ வடிவங்களையும் ஒரு மேடையிலே அமர்த்தினான். பார்க்க ஒரே போல இருந்தார்கள். 7 பேரையும் அடுக்கி ஒரே போல அலங்காரம் செய்து முசுகுந்தனை அழைத்து, இதில் முதலில் நீ வந்து வழிபாடு செய்த அந்த தியாகராஜர், திருமால் வழிபட்ட தியாகராஜருடைய வடிவம் எது என்பதை நீ சரியாக கண்டுபிடித்தால் உனக்கு அவரை பரிசாக தருகிறேன் என்று சொன்னானாம். தியாகராஜ பெருமானுடைய திருவிளையாடல் என்று சொன்னேனே, அது இங்கே தான் நடக்கிறது. நாளைய தினம் இந்திரன் உன்னிடம் என்ன பரிசு வேண்டும் என்று கேட்பான். நீ என்னையே கேள் என்றார். 7 திருவுருவங்களை காண்பித்து எது உண்மை என்பதை கேட்பான். எந்த திருவுருவத்தினிடத்தே செண்பகப்பூவின் வாசம் இயல்பிலேயே வருகிறதோ அதுதான் நான் என்பதையும் காண்பித்து கொடுத்தார். அதன்படிக்கு இந்திரன் செய்த அந்த அலங்காரத்திற்கு நடுவே தியாகராஜ பெருமான் திருமால் வழிபட்ட வடிவத்தை முசுகுந்தன் சரியாக காண்பித்து கொடுத்தானாம். மனமகிழ்ந்த இந்திரன், இதெல்லாம் ஈசன் திருவருள் அல்லாமலா நடந்தது, 7 திருவுருவங்களையும் நீயே கொண்டு செல் என்று பரிசாக கொடுத்தானாம். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தேரை கட்டி அதில் 7 தியாகராஜ வடிவங்களையும் வைத்து அங்கிருந்து பூலோகத்திற்கு எடுத்து வந்து அதிலே இந்த பெருமானை எங்கே வைப்பது என்றொரு எண்ணம். அதற்காக மறுபடியும் தேவசிற்பியை அழைத்து பெரிய ஒரு துலாக்கோல், தராசுக்கோலை செய்து பூலோகில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களையும் ஒரு தட்டிலும் திருவாரூர் தலத்தை ஒரு தட்டிலும் வைத்தாராம். அதன்படிக்கு திருவாரூர் தட்டு கனமிகுந்ததாய் இருந்ததாம். அதனால் பிரதானமான தியாகராஜ வடிவத்தை திருவாரூரிலே புற்றிடங்கொண்ட புனிதர் அந்த வன்மீகநாதருடைய சன்னதிக்கு அருகிலே வைத்துவிட்டு ஏனைய 6 தியாகராஜ வடிவங்களையும் 6 தலங்களை சுற்றி இருக்கக்கூடிய தலங்கள், திருக்காராயில் என்றழைக்கப்படும் தலம் இன்றைக்கு திருக்காரவாசல் என்றழைக்கப்படுவது, திருவாய்மூர், திருக்குவளை, திரு மறைக்காடு, திருநாகை காரோணம், திருநள்ளாறு ஆகிய 6 தலங்களிலும் பிரதிஷ்டை செய்து அந்த இடங்களிலெல்லாம் ஆலயம் எடுப்பித்து வழிபாடு செய்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இந்திரலோகத்திலிருந்து புறப்பட்டு இறைவன் 7 திருவுருவங்கள் நம்மை வந்து அடைந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் வழிபட்டு உய்ய வேண்டி காட்சி தருகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நடனமாடக்கூடியவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிம்ஹாசனம் உண்டு, ஒவ்வொருவரும் தேரில் மட்டுமே புறப்பாடு கண்டருள்வார்கள். ஒரு சிவாலயத்தில் விழா என்றால் நந்தி வாகனம் இருக்கும், கைலாய வாகனம் இருக்கும், இன்னும் பல்வேறு வாகனங்கள் இருக்கும். ஆனால் தியாகராஜ பெருமான் தேரில் மட்டுமே ஏறி வரக்கூடியவர். 7 தலங்களிலும் இதுபோலே பல்வேறு ஒற்றுமைகளோடு கூட சப்த விடங்க தலங்களாக 7 தலங்களும் ஒளிபடா திருமேனிகளாக அமைந்த தலங்களாக இருக்கின்றன. இந்த 7 தலங்களையும் தரிசித்து நன்மை பெறுவோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.